ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, உகாண்டா. நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக உகாண்டாவில் இருக்கோங்க. எங்களுக்கு எப்படின்னா வாரம் வாரம் வியாழக்கிழமான பாபா கோயிலுக்கு போகிறது வந்து பழக்கங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே என்னன்னே தெரியல, கோயிலுக்கே போக முடியல. சில இடைஞ்சல்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இப்போ கடந்த 2 வாரமாகவே பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வந்ததுக்கப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க. 9 வாரம் போகணும்னு வேண்டியிருக்கேன். இடையில எதுவும் போக முடியலன்னா மறு வாரத்தை கணக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுவேன். இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பஜனை பாடிக்கிட்டு இருக்காங்க. 7:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பாபாவுக்கு வந்து சாலிசா பாடுவாங்க, கற்பூர ஆரத்தி பாடுவாங்க, சேஜ ஆரத்தி பாடுவாங்க. இங்கே பாபாவுக்கு எப்படி ஆரத்தி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாபாவுக்காக பூஜைக்கு கொடுத்தவங்க ஃபஸ்ட்டு ஆரத்தி எடுத்ததுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி ஆரத்தி எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபேமிலியாக இருக்கவங்க எடுப்பாங்க, அப்புறம் பேச்சுலர்ஸ் எடுப்பாங்க. எடுத்து முடித்ததுக்கப்புறம் பாபா வந்து சாமரம் வீசி தூங்க வைப்பாங்க. தூங்க வச்சுட்டு பாபாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கீழே சாப்பிட போயிடணும். எப்படி ஆரத்தி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். பாட்டு வந்து என்னால் ஃபுல்லாக போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் காட்டுது. அதனால் நான் ஃபாஸ்ட் மோடில் தான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் இப்படி தாங்க பூஜை நடக்கும். நீங்களே பாருங்கள். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா பாபாவை அண்ணனா, அப்பாவா, அம்மாவா நினைப்பாங்க. எனக்கு என்னவோ தெரியல, பாபாவை பார்த்தாலே எனக்கு அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கும், அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அம்மாவும் அப்பாவும் அவர் தான். என்னோடய கஷ்டம் எதாக இருந்தாலும் வந்து பாபா கிட்ட சொல்லிட்டு போயிட்டாலே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகிடும். உண்மையிலே அவ்வளோ ஒரு திருப்தி, அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அவரை பார்க்குறப்ப. என்ன அறியாமல் கண்லேருந்து தனித்தனியாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு அவரை ரொம்ப நாள் கழித்து பார்த்தது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுளுங்க. நம்ம என்ன கேட்டாலும் பாபா கொடுப்பாரு. எங்கள் வீட்டில் எந்த ஒரு விசேஷமானாலும் பாபா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவோம். குழந்தைங்க பிறந்த நாள், எங்கள் கல்யாண நாள், எதுவாக இருந்தாலும் வந்து பாபா கிட்ட வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் ஒரு நிம்மதியாக இருக்குங்க. நம்ம வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தால் அவர்கிட்ட நம்ம எப்படி ஆசீர்வாதம் வாங்குவோம், அது மாதிரி ஒரு திருப்தியாக இருக்குங்க எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்தாலே. வந்திருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் பாபா கிட்ட ஃபேமிலியாக வந்து அக்ஷதை பூவெல்லாம் பாபாவோட பாதத்தில் வச்சு பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் வாங்கிக்கிறதுக்காக வந்துடுவாங்க. பாபா கிட்ட வச்ச பால், தேங்காய் தண்ணி, அப்புறம் தேங்காய் ஸ்லைஸு, வாழைப்பழம், அப்புறம் பாபாவோட ஆசீர்வாதம் எல்லாமே வந்து பாபாவோட சன்னதியிலே கிடச்சிரும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாபா வந்து நம்மளை சும்மா விடுவாரா, சாப்பாடெல்லாம் போட்டுட்டு வயிறு நிரம்ப நம்மளை சந்தோஷமாக வழி அனுப்புவார். அதுதான் பாபாவுக்குள்ள குணமே. அதே மாதிரி தான் இந்த கோயிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து டொனேஷன் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். உங்களோட கல்யாண நாள், அப்படி இல்லைன்னா பிறந்த நாள், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோயிலுக்கு பணம் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். அந்த பணம் வந்து கோயிலோட நிதிக்கு வந்து பயன்படுத்திப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் வந்து சின்ன அமௌண்ட்டாகவும் இருக்கலாம், பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். அவங்க வந்து ஒரு ரிசிப்ட் போட்டு கொடுத்துருவாங்க, நீங்கள் எவ்வளோ பணம் கோயிலுக்காக கொடுத்தீங்கன்னு. அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எங்களுக்கு பாபாவோட தரிசனம் நல்ல முறையில் கிடச்சிதுங்க. பாபாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நாங்களும் வந்து கீழே சாப்பிட போயிட்டோம். கோயிலே வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் குட்டியோண்டு ஒரு நூலகம் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேயும் பாபாவோட சன்னதி இருக்குது. நாங்கள் வந்து எப்பொழுதுமே வியாழக்கிழமை அன்னைக்கு விளக்கு ஏற்றுவோம். வந்து ஃபஸ்ட்டு வந்து பாபாவோட சன்னதியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு விளக்கு போட்டுட்டு பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புக்கெல்லாம் கூட வச்சுருக்காங்க. படிக்கிறதுனா இங்கேயே உட்காந்து கூட படிக்கலாம். தியானம் பண்ணுறதா இருந்தால் தியானம் பண்ணலாம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாபா வந்து ஒரு தடவை சுற்றி வந்துட்டால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கோயிலை ஒரு சுற்றிட்டு பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து சாப்பிட போயிட்டோம். ஏன்னா கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அன்னதான கூடம் இருக்குது. பாபா கோயில்னாலே அன்னதான கூடம் இல்லாமல் இருக்காது. அது வெளிநாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி. ஏன்னா பாபாவுக்கு பிடிச்சது வந்து யார் வந்தாலும் அவங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய போகணுங்கிறது தான் அவரோட ஆசை. அதனால் பாபாவோட பக்தர்களை வந்து என்றைக்குமே பாபா வந்து சாப்பிடாம அனுப்பவே மாட்டார். எங்களுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்களும் வந்து கோயிலை சுற்றி வந்துட்டு பாபா கிட்ட சரணம் பண்ணிவிட்டு நாங்களும் கீழே போயிட்டோம். இதுதான் பாபாவோட கோயில். என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். துளசி மடம் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து நந்தி தேவர் இருப்பார். அதுக்கப்புறம் நேராக வந்து பாபா இருப்பார். ஸோ இதுதான் பாபாவோட கோயிலுங்க. கீழே வந்து அன்னதான கூடம், மேலே வந்து பாபாவோட கோயிலாக வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங் மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்.
பட் பரவாயில்ல, எவ்வளோ பேர் வந்தாலும் வந்து பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு போவாங்க. சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. எல்லா தேர்ஸ்டேவும் சாட்டர்டேவும் அருமையாக இருக்கும் சாப்பாடு. எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டாக இருந்தால் நல்லா கூட்டமாக இருக்குங்க. இன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறதுனால ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு, பரவாயில்ல. இன்றைக்கி வந்து சாப்பாடு செம்ம சூப்பராக இருந்தது. சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் சப்பாத்தி, காலிஃப்ளவர் குருமா வச்சுருந்தாங்க, பாயாசம் வச்சுருந்தாங்க ஸ்வீட்டுக்கு, அதுக்கப்புறம் ஒரு கார சட்னி ஒன்று வச்சுருந்தாங்க. அது வந்து ஆந்திரா ஸ்பெஷலு. தயிர் நல்லா திக்காக இருக்குங்க தயிர். அவ்வளோதாங்க. நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு பாபாவோட அருளும் ஆசையும் வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பாலால டிண்டா சாய்பாபா கோயில்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியுங்க. நீங்கள் உகாண்டாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாபா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பாபாவோட அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் உகாண்டாவில் இருந்தீங்கன்னா பாபா டெம்பிளுக்கு போங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.